தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். வாருங்கள் ஆராதிப்போம். தினமும் ஒரு பாடல் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு ஒரு புத்தம் புது பாடல், ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் என்று சங்கீதம் 96:1 வாசிக்கிறோம். சாலமோனின் ஞானம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். ஆனால் கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை மன்றாடினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். ஆண்டவர் சமூகத்தில் இந்த பாடலை பாட ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் மூலமாக எனக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை பாட நீர் எனக்கு உதவி செய்யும், வழி நடத்தும். புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பது ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ? செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பது ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ? கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே. கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அது யாருடைய கொடை என அறிவது அறிவுத்திறனின் அடையாளம். எனவே நான் ஆண்டவரை மன்றாடினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன். புரிந்து கொள்ளும் வரம் தாரும் ஆண்டவரே. புரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. புரிந்து கொள்ளும் நாதனே, நீர் எங்களுக்கு சொல்லித்தாங்க. புரிந்து கொள்ளக்கூடிய வரத்தை தாங்க அப்பா. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது. அந்த புரிந்து கொள்ளும் வரத்தை நீர் எனக்கு ஈந்தால் ஒழிய அதை நான் அடைய முடியாது. அது உம்முடைய கொடை, அது உம்முடைய கொடை, உம்முடைய அருள், உம்முடைய கிருபை.
உடைய இரக்கம் நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ. வேதனை வந்தால் காரணம் நீரென்று சொல்லும் நிலை வருவது ஏனோ. நான் உணர்ந்து கொண்டேன், ஞானத்தை நீர் ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். நான் நலன்களாலே நிறையும் பொழுது உம்மை மறந்து போகிறேன். எனக்கு ஒரு வேதனை வந்தால் காரணம் நீர்தான் என்று சொல்லும் நிலை எனக்கு வருகிறது. நீர் பதில் தாரும் ஆண்டவரே. நான் ஆண்டவரை வேண்டினேன், கெஞ்சி மன்றாடினேன், என் முழு உள்ளத்தோடு சொன்னேன் என்று சொல்லி கண்ணீரோடு கேட்கிறேன், பதில் தாருமே. கண்ணீரோடு கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. 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 நான் புரிந்திட வரம் தாருமே. புரிந்து கொள்ளும் நாதனே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமேன்னு சொல்லி கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். எனவே நான் ஆண்டவரை மன்றாடினேன், கெஞ்சி மன்றாடுகிறேன். அது உம்முடைய கொடை என நான் அறிவது என்னுடைய அறிவுத்திறனின் அடையாளம். நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், கெஞ்சி மன்றாடினேன். என் முழு உள்ளத்தோடு அவருக்கு நான் சொன்னேன். இந்த பாடலை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த உலக சூழ்நிலையில் எதையும் புரிந்து கொண்டு வாழக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. ஒருவர் மற்றவரை மன்னிக்கும் வரத்தை கொடுங்கப்பா. ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரை ஜபம் செய்யக்கூடிய வரத்தை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வல்லமையை கொடுங்கப்பா. மற்றவர்களுக்காக மற்றவருடைய துன்பத்தில் பங்கு கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. மற்றவருடைய நலனை குறித்து ஜெபிக்கக்கூடிய வரம் தாரும் ஆண்டவரே. புரிந்து கொள்ளக்கூடிய, புரிந்து வாழக்கூடிய வரம் நீர் தரப்போவதற்காக நன்றி. இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.